அனைவருக்கும் வணக்கம். 2024 தேர்தல் 4வது கட்ட தேர்தல் இன்று இந்தியா முழுக்க நடைபெற்று கொண்டு வருகிறது. இதில் முக்கியமாக தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ் மற்றும் வெஸ்ட் பெங்காலில் சில இடங்கள்னு சொல்லி, ஜார்க்கண்டில், பீகாரில் சில இடங்கள் போன்ற இடங்களில் இந்த வாக்குப்பதிவு இன்று நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஆல்மோஸ்ட் க்ளோசிங் ஸ்டேஜஸ்க்கு வந்தாச்சு. 7 கட்ட தேர்தலில் 4 கட்ட தேர்தல் முடிந்து விட்டது. இதுவரை 290 இடங்களில் வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது. இப்போ ஒரு 93 இடங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் 380 சீட்ஸ், 543ல் 380 சீட்ஸுக்கு எலெக்ஷன் முடிஞ்சிடுச்சு. இந்த தேர்தல் முடிவு தெரிந்துவிட்டது என்றே சொல்லலாம். இதற்கு மேலே எந்த விதமான மாற்றங்களும் தேர்தல் முடிவுகளை மிகப்பெரிய அளவில் பாதிக்காது. ஸோ இந்த ட்ரெண்டு தான் அப்படியே கண்டினியூ ஆக போகிறது. எந்த ட்ரெண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவிற்கு எதிரான ட்ரெண்ட், மோடி அவர்களுக்கு எதிரான ட்ரெண்டு. ஏன்னா எங்கு சென்றாலும் அவர்கள் செல்லும் இடங்களிலெல்லாம் அந்த ஒரு உற்சாகம் இல்லை. 2019 இருந்த அந்த உற்சாகம் இல்லை. ஆனால் எதிர்க்கட்சி கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அருமையான ஒரு வரவேற்பு கிடைத்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய அந்த ரீஜனல் லீடர்ஸ், காங்கிரஸ் லீடர் திரு ராகுல் காந்தி அவர்கள், பிரியங்கா காந்தி அவர்கள் செல்லக்கூடிய இடங்களுக்கு எல்லாமே பயங்கரமான கூட்டம் வருது. நந்துர்பார் அப்படின்னு சொல்லி மகாராஷ்டிராவில் 2 நாட்களுக்கு முன்னால், அதாவது கடைசி கட்ட பிரச்சாரத்தில் போனாங்க. ஆல்மோஸ்ட் 8 லட்சம் பேர் திருமதி பிரியங்கா காந்திக்கு கூடினார்கள் அப்படின்றத பார்த்து, இதை போல கூட்டத்தை பாஜக தலைவர்கள்னால் மோடி மட்டும்தான் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அவரால் கூட இந்த கூட்டத்தை ஈட்ட முடியவில்லை. அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய ஆர்ப்பரிப்பு, அந்த உணர்வு அலைகள் வேறு எங்கேயுமே நம்மளால் காண முடியல. இன்றைக்கி திரு நிதிஷ்குமார் அவர்கள் பிரதமரோடு போயிட்டுருக்காரு. அந்த காணொளி எல்லா இடத்துலையும் பரவிட்டுருக்கு. அதில் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆப்போசிஷனோட பிரைம் மினிஸ்டரியல் கேண்டிடேட் என்று சொன்னவர் பாவம் தாமரையை கையில் வச்சுக்கிட்டு தூக்கிட்டு தாமரை இலைக்கு ஓட்டு கேட்டு சென்று கொண்டிருக்கிறார். அரசியலிலே சில நேரங்களிலே நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படியே எல்லாவற்றுக்கும் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும் என்பதற்கு திரு நிதிஷ்குமார் அவர்கள் எடுத்த அந்த முடிவு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கும். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எவ்வளோ பெரிய லெவலில் இருந்தார், எஸ் பிகம் அ கேரிகேச்சர் ஆஃப் ஹிம்செல்ஃப் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே. அப்படித்தான் ஆகி போயிருக்கிறார் நிதிஷ்குமார். ஸோ இப்போ இந்த தேர்தல் சுமார் 380 இடங்களில் தேர்தல் முடிவடைந்து விட்டது. அப்போது என்ன நிலையில் இருக்குது அப்படின்னா, நம்ம பல கணக்குகளை சொல்லியிருக்கோம். இப்போ உங்களுக்கு இன்னொரு கணக்கையும் சொல்ல விரும்புகிறேன். அது என்ன கணக்கு அப்படின்னா, ஒரு 6 மாநிலங்கள், கர்நாடகா, மகாராஷ்டிரா, டெல்லி, ஹரியானா, பீகார் மற்றும் ஜார்க்கண்ட், இந்த 6 மாநிலங்களில் சுமார் 148 இடங்கள் இருக்குது. இந்த 148 இடங்களில் சென்ற முறை 2019 பாஜக ஆல்மோஸ்ட் 95% மேலே ஸ்ட்ரைக் ரேட், 137 இடங்களில் வெற்றி பெற்றார்கள். 11 இடங்களை மட்டுமே தோற்று போனார்கள். 137 சீட்ஸ். இப்போ இந்த 6 மாநிலங்கள் தான் பாஜகவுடைய முடிவிற்கு காரணமாக அமையப்போகிறது. கன்சர்வேட்டிவ் கர்நாடகாவில் பிரஜ்வால் ரேவண்ணாவால் என்ன நடந்துச்சுன்றது நமக்கு தெரியும். மகாராஷ்டிராவில் பாஜக எதிர்ப்பு அலை அப்படி வீசிக்கொண்டிருக்கிறது. மகாராஷ்டிராவுடைய முதல்வர் திரு ஏக்நாத் ஷிண்டே போகிறாரு. எப்படி நம்ம ஈரோடு, கோயம்புத்தூர் வீதிகளிலே திருமதி நிர்மலா சீதாராமன் பிரச்சாரம் செய்யும்போது எவ்வளவு கூட்டம் கூடியதோ அந்த அளவுக்கு கூட்டம் திரு ஏக்நாத் ஷிண்டே அவர்களுக்கு கூடியிருக்கு. அந்த வீடியோவை போட்டு எல்லாரும் சமூக வலைதளங்களிலே பார்த்து கொண்டிருக்கிறார்கள், காட்டி கொண்டிருக்கிறார்கள். ஸோ மகாராஷ்டிராவில் கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட் சென்ற முறை 42 இடங்கள், 48 தொகுதிகளில் 42 இடங்களை பாஜக வென்றது. இந்த தடவை 20 இடங்களில் அவர்கள் தோல்வியை சந்திக்கிறார்கள். பாதிக்கு பாதி அப்படின்னும் போது 20 இடங்கள் பாஜகவிற்கு அங்கே குறைகிறது. அதே போல் கர்நாடகா சென்ற முறை ஸ்வீப் 28ல் 26, இந்த முறை அங்கே 15 சீட்டு அப்படின்றாங்க. ஸோ இந்த 2 கணக்கை பார்த்தீங்கனாலே 35 சீட்டு. பீகாரில் அதே போல் தேஜஸ்வி யாதவ் மிகப்பெரிய இதை செய்து கொண்டிருக்கிறார். 20 சீட்டை எடுத்துருங்க, இல்லை 15 சீட்டு. இந்த 3 மாநிலங்களிலேயே பாஜக 50 இடங்களை இழக்கிறது. டெல்லி, ஹரியானா 17 இடங்கள், டெல்லியில் 7, ஹரியானாவில் 10, பாதி இடங்கள், பாதிக்கு பாதி 57 இடங்கள். ஜார்க்கண்டில் ஐ திங்க் 8 சீட்டோ 10 சீட்டோ, 4 இடங்கள்னு வச்சுக்கோங்க. இதுவே 65 இடங்கள் பாஜக இழக்கிறது. வேறு எதையுமே நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ்லாம் பாஜக எந்த சீட்டை லூஸ் பண்ணலைன்னா கூட இதில் 65 இடங்களை லூஸ் பண்ணுறாங்க, 60 இடங்களை லூஸ் பண்ணுறாங்க. 303ல் இந்த 60 போயிடுச்சு அப்படின்னா 240 மெஜாரிட்டி கிடையாது பாஜகவிற்கு. ஸோ இதுதான் பாஜகவுடைய நிலைமை. ஸோ இவங்கள் ஆட்சி அமைப்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறிவிட்டது. அந்த
கேள்விக்குறியாக மாறியதன் வெளிப்பாடுதான் இவர்களுடைய அப்பட்டமான மத வெறி பேச்சு. எங்கே பார்த்தாலும் வெறும் இஸ்லாமிய வெறுப்பை மட்டுமே விதைத்து கொண்டு இருக்கிறார்கள். வேறு எதை பற்றியும் பேசுறது கிடையாது. வேறு எதையுமே பேசலை. இன்றைக்கி ஒரு மிகவும் கண்டிக்கத்தக்க அருவருக்கத்தக்க விஷயங்கள் நடந்திருக்கிறது. தெலுங்கானாவுடைய அந்த தேர்தலில் ஒரு மாதவி லதான்னு சொல்லி இருக்கக்கூடிய பாஜக வேட்பாளர் போய் இஸ்லாமிய பெண்களிடம் உங்கள் முகத்தை ஹிஜாவை கழட்டுங்க, உங்கள் முகத்தை காமிங்க, நீங்கள் தானே நான் வெரிஃபை பண்ணேன்னா யார் அந்த அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்தாங்க? அவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இதெல்லாம் போலரைஸ் பண்ணுறதுக்கு போய் அவங்க போட்டவொன்னா இது எல்லா இடத்துக்கும் போகுது அப்படின்றத ஒரு ரிலீஜியஸ் போலரைசேஷன் அப்படின்றாங்க. அதே போல் ஒரு பாஜக எம்பி என்ன கேட்குறாரு, புர்கா அணிந்து கொண்டு எப்படி நீங்கள் ஓட்டு போட வரலாம் அப்படின்னு சொல்லி அதை ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அந்த வீடியோ போய் பரவ விட்டு கொண்டு இருக்கிறார்கள். எப்படியாவது அந்த உத்தரப்பிரதேசத்துலேயும் மத்திய பிரதேஷ்லேயும் அந்த மத வெறியை தூண்டி வாக்குகளை அறுவடை செய்யலாம் என காத்து கொண்டிருக்கிறது பாஜக. ஆனால் மக்கள் தெளிவாக இருக்காங்க. பாஜக இந்த முறை வெற்றி பெறக்கூடாது. இந்தியாவுடைய அடையாளத்தை, இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை, இந்தியாவுடைய தனித்தன்மையான அந்த மத சார்பின்மையை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கிலே எல்லோருமே வாக்களித்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியா கூட்டணி நிச்சயம் வெல்லும். நன்றி, வணக்கம்.